ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 5:13 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடன் அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. ஏசப்பா ஒரு கதவு நாட்டுக்கு போகிறார். அங்கே அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பயங்கரமாக பிசாசு பிடிச்சிருக்குது. அதாவது ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே போச்சுன்னா இப்படியெல்லாம் அந்த மனுஷனை வேதனைப்படுத்துமா சொல்லி இந்த மனுஷன் ஒரு உதாரணம். ஏன்னா அந்த மனுஷனை பற்றி அந்த பிசாசு அந்த மனுஷனுக்குள்ளே போகுது. அந்த மனுஷனை பயங்கரமாக வேதனைப்படுது. அந்த மனுஷன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கல்லர் தான் இருக்கிறான். இரவு பகலும் அவன் கத்தினே இருக்கிறான், கூக்குரல் இட்டுனே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிசாசு அந்த மனுஷன் கல்லெடுத்து அவனும் தான் சரித்து கேட்கும்படி பிசாசு பயங்கரமாக சித்திரவாதம் செய்து பயங்கரமாக இந்த மனுஷனை கொடுமை செய்து இந்த மனுஷன் பக்கத்தில் யாருமே போக மாட்டுறாங்க. ஊர் ஜனமே இந்த மனுஷனை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க சொந்தக்காரர் இந்த மனுஷனை பார்த்து பயப்படுறாங்க. இந்த மனுஷனை அவன் பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா இந்த மனுஷன் தெரியும். அவன் பக்கத்தில் ஏசப்பா போனார். ஏசப்பா போய் அந்த படகுல விட்டு இறங்கின அடுத்த செகண்ட் அந்த அசுத்தாவை எதிரில் அந்த அசுத்தாவை ஏசப்பா முன்னாடியே அவர் பயங்கரமாக கத்துது. உன்னதமான தேவனுடைய குமாரனை ஏன் இங்கே என்னையா வேதனைப்படுத்த அதாவது நான் என்ன செஞ்சேன், எதுக்கு இங்கே வந்து சொல்ல பிசாசு கேட்கும்போது ஏசப்பா அந்த பிசாசு நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அந்த மனசை விட்டு நீ வெளியே போன்னு சொல்கிறார். உடனே அந்த பிசாசு சொல்ல எங்களை அந்த பன்றிக்குள்ளே போகும்படி எங்களுக்கு கட்டளையிடுங்க, நீங்கள் கட்டளையிட்டாலும் நாங்கள் அந்த பன்றிக்குள்ளே போயிட சொல்லி ஏசப்பா உத்தரவு போது ஏசப்பா கேட்குறேன். நீங்கள் அந்த பிசாசு நீ யாருன்னு கேட்கும்போது நான் லேகேன் பிசாசு அந்த பிசாசு சொல்லுது. உடனே ஏசப்பா அந்த பிசாசை கட்டளையிடுற, நீ உடனே அந்த பன்றிக்குள்ளே போ, அந்த மனுஷனை விட்டு அந்த பன்றிக்குள்ளே போன்னு சொல்லி கட்டளையிடுற. அடுத்த செகண்டுமே அந்த பிசாசை அந்த மனுஷனை விட்டு அந்த பன்றிக்குள்ளே போய் கடலில் போய் அந்த கடலுக்குள்ளே அந்த கடலில் போய் அப்புறம் கடல் அடியில் மாண்டு செத்து போச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு நாளும் சரி, அதாவது ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதே கைவிட பாருங்கள். அந்த பிசாசு பிடிச்ச பகுதியில் யாருமே போலங்க. ஆனால் ஏசப்பா தேடி அவன் பகுதியில் போய் அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது இன்றைக்கி அநேக பேர் பிசாசு பிள்ளை மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. பிசாசு பிள்ளை மாட்டி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பிசாசு பிள்ளை அவங்க வெளியே வர முடியாது. பிசாசு பிள்ளை அவங்கள மீற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்படுது. அந்த பிசாசு அநேக பேர் வாழ்க்கையை சீர்கடிச்சிருக்குது. நீங்கள் ஒரு நாளும் சரி, நீங்கள் பிசாசு பிள்ளை இருக்கிறீங்களா, பிசாசு உங்களுக்குள்ளே இருந்து வேதனைப்படுத்துதா, நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. எப்படியா போட்ட பிசாசு சரி ஏசப்பா நிச்சயமாக துரத்துவார். அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் நம்பிக்கை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லம் உள்ளதன் அக்கினி உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அதிரசரமான தேவன், மகிமை உள்ள தேவன், அன்பு உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். அவர் நமக்காக இறங்கி நிச்சயமாக வருவார். நீங்கள் ஒரு நாளும் சரி எதை கண்டு கவலைப்படாதீங்க. இந்த பிசாசு பிடியில் நீங்கள் மாட்டிக்கொண்டு ஐயோ இந்த பிசாசு என்னோட போக மாட்டேது, இந்த பிசாசு என்னை ரொம்ப வேதனைப்படுது, என்னை தூங்க விட மாட்டேது, என்னை சாப்பிட விட மாட்டேது, என் இடத்துல ஒரு இடத்துல நிற்க விட மாட்டேது, இந்த பிசாசு எங்கே போனால் என்னை தொல்லை கொடுத்துனே இருக்குது சொல்லி நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஒன்றே ஒன்று, உங்கள் பிசாசு உங்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுதோ அதுக்கு மேலே நீங்கள் ஏசப்பாவுக்கு தொல்லை கொடுத்துனே இருங்க. ஏசப்பா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுங்க, ஏசப்பா விடாதீங்க, சோத்திரம் பண்ணினே இருங்க, நீங்கள் பைபிள் வாசினே இருங்க, ஏசப்பா பாடினே இருங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்காக இறங்கி உங்களுக்குள்ள ஒரு பிசாசை துரத்துவார். ஏன்னா பிசாசு பிடிச்ச மனுஷனுக்காக ஏசப்பா அக்கறைக்கு இப்போ அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். ஏசப்பா உங்களை தேடி நிச்சயமாக உங்களுக்கும் சுகம் கொடுத்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு சுகந்த ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். எப்படியாப்பட்ட பிசாசை கர்த்தர் துரத்துவார். நீங்கள் ஒன்றே உங்கள் நம்பிக்கைலாம் ஏசப்பா மேலே வைங்க, உங்கள் விசுவாசம் ஏசப்பா மேலே வச்சுன்னு ஏசப்பா விடாமல் நீங்கள் சோத்தரிச்சுனே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. எப்படியாப்பட்ட பிசாசை கர்த்தரால் ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து நீங்களும் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.